நீங்க ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு பெஸ்ட் மெமரிஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சந்தானம் கூட பெஸ்ட் மெமரிஸ் சொன்ன எல்லாமே அடல்ட்ஸ் ஒன்லியா இருக்குது. என்ன ஒரு வரல காட்டுற அப்படின்ட்டு கேட்டோம்னா, நான் தான் பக்கத்துல சும்மா இல்லாம உன் மூஞ்சிக்கு நடுவரில தான் காட்டியிருக்கணும் அப்படின்னா. ஓகே, என்ன ப்ராப்ளம் சொல்லலாம்? ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக். ஓ ஓகே. ஸ்டென்ட் வச்சிருக்காங்கங்க, ஸ்டென்டிங் பண்ணிருக்கு. மெல்லிய இது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு சொல்றது. அவன் புஷ்டங்கனா வந்து எடுப்பான். ஷூட்டிங்ல ஒண்ணு போறமே தெரியலையா. சேஷு என்னோட வயதுல மூத்தவர். எதுக்குடா நீ வீட்டாண்டெல்லாம் போற, அந்த ஆர்டிஸ்ட் வீட்டாண்ட அடுத்த வாரத்துல அந்த ஆளுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஒரு வாய்ப்பு வாங்கிப்பான். நிஜமாவே கஷ்டம் தான் படுறாங்களா செக் பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சேஷு வந்து ஆமா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங்ல பக்கம் வந்து பேசிட்டே எனக்கு சார்ஜ் போயிடும். நோக்கியா 1100 சார்ஜ் போயிடும். யாரு 1100 வச்சிருக்காங்க அப்படின்னு தேடுவேன். சோபனா வச்சு அதுகிட்ட இத சார்ஜ்ல போட்டு அது மொபைல புடிங்க. யானா என்ன உயிரை வாங்குற, ஐயோ உன் லவ் பண்ற சொல்ல தாண்டி உன் லவ்வுக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. நிஜமாவே ஒரு அன்பு தங்கையை வந்துட்டோம்னா சொல்லணும். நல்ல லைஃப் ஏன் எப்படி அப்படி ஆனானே தெரியல. கூட சில பேர் சேர்ந்து அவன் சந்தானமா அவனும் கல்யாணம் பண்ணி அந்த அங்கேயும் போகாம இங்க நான் சினிமால வாய்ப்பு தரேன் அது பண்ணு, இங்க இருக்கிறத காசு வீடு எல்லாத்தையும் கரைச்சி கடைசியில தங்குறதுக்கு இடம் இல்லாம கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் இப்ப லொலுசவான்னு பேசுறப்ப தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்னா சந்தானம் சார் சொல்லலாம். சோ சந்தானம் சாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பை பத்தி சொல்லுங்க. இன்று வரைக்கும் அதே நட்பு தான். சந்தானம் முதல்ல எப்ப பைக் எடுத்துன்னு வந்தானோ பாலாஜி கூப்பிட்டு, அப்போவே நாங்க வாடா போடான்னு பேசிப்போம், மாமா மச்சான்னு பேசிப்போம். அவன் பின்னால இருந்த காலம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவ கேரக்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலாஜி என்ன மீண்டும் சன் டிவிக்கு போகும்போது இங்க ஒரு காலி இடம் வந்தது. அப்ப யாரு சந்தானத்தை போட்டாரு. சந்தானம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சகல ரகையில சின்ன அண்ணன் கூட காம்போ பண்ணி அது ஒரு மேசிவ் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் சந்தானம். ஆனால் முதல் நாள் நான் பார்த்த சந்தானம் முதல் 2 வாரம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வாடா போடணும்னு பழக ஆரம்பிச்சோம். அதே சந்தானம் தான் இன்னைக்கு நான் போய் பார்த்தாலும் நாங்கள் தனி அறையில இருக்க வரைக்கும். ஒரு வெளியில இருந்தா நானே சார் பிஸியா இருக்காரு. அப்ப கூட நான் அப்படின்னா சேர்ல உட்காந்தா ஏந்திருப்பேன். என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, நீ இருக்கிறியா அந்த சீன்ல அப்படின்ட்டுதான் போவாப்ல. ஆனா நான் அது அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டோம். அதுதான் சரியான விஷயம். இல்ல ஃபேமிலி கூட அவர் நிறைய கூட்டெல்லாம் போனது இல்ல, அந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் இவர் எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு முறை நாங்க எப்பவுமே நம்ம இந்த சூப்பர் ஜோடி அவர் தானே தொடங்கி வச்சோம். இந்த சூப்பர் ஜோடி ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ப்ரோக்ராம் இது பண்றதுக்காக அந்த முதல் ஷோல பேசி அவருதான் பிள்ளையார் சொல்லி போட்டாரு. இந்த மாதிரி இவர் யூடியூப்ல இன்ஸ்டால இப்ப வீடியோ போட போறேன் அப்படின்னும் போதும் சந்தானத்தை தான் போய் பார்த்தாரு. அவருதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஆனா அந்த இன்டர்வியூ பயங்கர வைரல் ஆச்சு. மனோகர் சார் வீட்டுக்கு போன ஸ்டோரி தான் பயங்கர வைரல். சந்தானத்தை நான் பாக்கிறதுக்கு சந்தானம் அப்படியேதான் இருக்காப்ல. ஆனா சந்தானத்தை சுத்தி ஒரு வால் ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, அந்த சுவர்கள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போறது ஒரு 15-20 மினிட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். அந்த டைம்ல போயிட்டு சரி நம்ம அட்வான்டேஜ் ஓவர் அட்வான்டேஜ் ஆயிடக்கூடாதுன்ட்டு அந்த டைம்ல என்ன கிடைக்குமோ அதை எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அந்த சமயத்துல நீங்க இன்டர்வியூ எடுத்த சமயத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு பெஸ்ட் மெமரிஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சந்தானம் கூட பெஸ்ட் மெமரிஸ் சொன்ன எல்லாமே அடல்ட்ஸ் ஒன்லியா இருக்குது. நீங்க சொல்லுங்க, நாங்க சென்சார் சர்டிபிகேட் போட்டு போட்டுறோம். டெலிகாஸ்டானதான் அந்த சலங்கை வழியில எப்படிமா என்ன ஒரு வரல காட்டுற அப்படின்ட்டு கேட்டோம்னா, நான் தான் பக்கத்துல சும்மா இல்லாம உன் மூஞ்சிக்கு நடுவரில தான் காட்டியிருக்கணும் அப்படின்னா. அப்ப நிறைய அந்த மாதிரி ஸ்பாட்ல நல்லா நான் சொல்றேன் அப்படின்னாப்ல. அந்த பஞ்சு அதே மாதிரி இந்த ஏடிஎம்ல ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்போம். அது என்ன பண்ணோம், பேசிட்டு இருக்கும் போது அது பேக்ரவுண்ட்ல ஏடிஎம் வந்துருச்சு. ஒரு பொண்ணு, அது மேட்டர் பொண்ணு
என்னடா இந்த மாதிரி பொண்ணுகிட்டமா ஐயோ எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்ப நான் சொன்னேன், ஏடிஎம் ஆண்ட நிக்கும் போது எனக்கு தெரியுமாமா அப்படின்னு. ஏன்டா ஏடிஎம்னா என்ன? எனி டைம் மேட்ரு, ஓகே. எனி டைம் மணி தானே ஆக்சுவலா, அது எனி டைம் மேட்ரு மாமா அப்படின்னு. இது என்ன ஆச்சு, இப்ப ரிஹர்சல் முடிஞ்சிருச்சு. ரிஹர்சல் முடிஞ்சு அந்த ஐயோ இந்த பொண்ணு பேஜாப்பா அப்படின்னு ஓடி வரும்போது நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த டைலாக் சந்தானம் எடுத்துட்டாரு. ஏடிஎம் நாள் நிற்கும் போது தெரியும் மாமா, ஏன் ஏடிஎம்னா என்ன அப்படின்னு நான் எனி டைம் மேட்ரு. சரி கெச்சிச்சு உனக்கு லக்கு ஆன் ஷாட். நான் நிறுத்திட்டு இது நான் ஏன் டைலாக்னு நான் சொல்லல. ஆனா சந்தானம் வந்து ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட். அப்ப பஞ்ச் அவர் மேல உட்கார்ந்தாதான் அது சந்தானத்தோட பார்வை. நான் சொன்னதால உன்னை விட அதிகமா ரீச் ஆகும். கரெக்ட் மச்சான். நானும் ஆன் ஷாட்ல நடந்தது. இல்ல அப்போ வந்து உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு வசனங்கள் வைக்கிறோம், ஒரு டபுள் மீனிங்கா போகுது, எப்படி எடுத்துக்குவாங்க? ஏன்னா இப்போ சோஷியல் மீடியால வந்து அந்த நீங்க முன்னாடி பண்ண வசனங்கள்லாம் எடுத்து இப்பவே அடல்ட்டா பேசியிருக்காங்க, அப்பவே அடல்ட்டா பேசியிருக்காங்க சொல்லிலாம் போடுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும்ல, இது வைக்கலாமா வேணாமா அப்படின்னு? ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பிரச்சனைகள் உண்டு. அடல்ட் கண்டென்ட் பேசுறது, அப்புறமா வந்து இந்த எனக்கு இன்னொரு விஷயம், நாகேஷ் அவர்களுக்காக, நடிகர் நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு படத்துல நடிச்சிட்டாரு. திக்குவாயா நடிச்சிருப்பாரு. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த கேரக்டர். அப்பெல்லாம் லெட்டர் தானே வரும். படம் ரிலீஸ் ஆகி படமும் நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்ப லெட்டர் வரும்போது லெட்டர் எல்லாம் ஷூட்டிங் டைம்ல படிச்சுட்டு இருக்கா. அப்ப படிக்கும் போது ஒரு லெட்டர் இருக்கு. சார் அற்புதமான நடிப்பு, நீங்க ரொம்ப சிறப்பா நடிச்சீங்க, ரொம்ப அழகா, தியேட்டரே உட்கார்ந்து சிரிச்சாங்க, ஆனா என்னால சிரிக்க முடியல அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஏன்னா எனக்கு திக்குவாய் அப்படின்னு அந்த ரசிகர்கள். அன்னில இருந்து நாகேஷ் இனி ஒரு ஊனமுற்றவர்களை கிண்டல் செய்து பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தார். இதை வந்து நான் வந்து நாகேஷ் அவர்கள் வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது படிக்கிறேன். நம்மளும் இப்படி ஒரு திக்குவாயோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஊனத்தையோ கிண்டல் பண்ணி பண்ணும் போது அவர்களுக்கு வலிக்கும். அப்பதான் எனக்கு உணர்வு. அதுல இருந்து நானும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை மீறியும் சன் டிவில ஒரு சீரியல்ல பண்ணியிருப்பேன். கால் ஊனமா பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த இயக்குனர் கால் ஊனமானது, அவர் அப்படி நடிக்க சொல்றாரு. ரைட் ஸ்டாண்ட் போட்டு நடக்கணும் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. அது ஒண்ணுதான் பண்ணிருப்பேன். உடல் ஊனமுற்றவர்களை கிண்டல் பண்ண, இந்த மாதிரி நிறைய படிப்பினைகள் வந்து அப்படியே அனுபவத்துல வர்றதுதான். அனுபவத்துல வர்றது அப்படிதான். இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன். சோ அதோட மெமரிஸ் நீங்க சொல்லணும். எப்பயுமே இங்க வந்துட்ட பிறகு ஊருக்கு போகும்போது எப்பயுமே சந்தானத்தை போய் சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. இங்க ஊருக்கு வந்துட்டு மட்டும் இல்ல, சந்தானம் சினிமாவுக்கு போய் தனியா ஆபீஸ் போட்டோன்னா டெய்லி எல்லாம் போக மாட்டேன். அந்த பக்கம் சந்தான ஆபீஸை தாண்டி ஷூட்டிங்கு எனக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் சந்தான ஆபீஸ் வழியா தான் வருவேன். சந்தான கார் இருந்தா நிறுத்திடுவேன். ஹாய் சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி சாதாரணமா ஒரு நாள் இருக்கும்போது போய் சந்தித்தது அந்த கேரவேன்ல போயிட்டு. அந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் உடைச்சிட்டு தான் போனீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தோம்ல, நேர கேரவேன் வாசல் எப்படியா கதை அண்ணா நீங்களா இருங்க, நான் அண்ணா கிட்ட சொல்றேன், உள்ள அசிஸ்டன்ட் உடனே சொல்லிடுவோம். சந்தானம் எப்பயுமே வந்து ஹைதராபாத்ல ஒரு ஷூட்டிங், ஒரு படம் தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும்னு ஜெய் ஹீரோ ஹைதராபாத்ல ஷூட்டிங்க. எங்களை எடுத்துன்னு போய் ஒரு ரூம்ல போட்டான். செம்ம அனல் அங்க. எனக்கு என்னடா இது, ஒரு ஏசியும் இல்ல ஒண்ணும் இல்ல, இப்படி போனா. காலையில அப்படி வரேன், எங்க தங்க, எப்போ வந்து நீ? நேற்று நைட்டே வந்துட்டு. எங்க தங்கண்ணா? நீ ஏன் எனக்கு போன் போடல? என் ரூம்ல வந்து தங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாத கேரவேன்ல சந்தான கேரவேன்ல தான் அன்னைக்கு ஒரு முழு நாள் நாங்க இருந்தோம். மத்தியானம் சாப்பாடு போய் இதுல சாப்பிடாதீங்க, கூப்பிட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஸ்பெஷலா ஹைதராபாடி பிரியாணி அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டனி தவறிட்ட ஆண்டனியும் இருந்தான். நானு அவன் 2 பேரும் அவன் கேரவேன்ல பிரியாணி சாப்பிடுவோம். பாவம் நம்ம சந்தானம் தயிர் சாதம் அந்த இதெல்லாம். அவன் அப்ப டயட்ல அதனாலயா காய்கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அவன் சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால தாங்க அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு நிலைமை பாண்டிச்சேரி போயிருங்க. போயிட்டேன். அடுத்த நாள் ஷூட்டிங்க. என்னை எடுத்துட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்துல லைட் மேன் எல்லாம் போறாங்க, போங்க இங்க தங்கிங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் பழக்கம் இல்லை. உடனே பாலாஜி என்ன இருந்தாங்க. அப்போ பாலாஜி என்ன
நீங்க சொன்னீங்களே அந்த படம் வந்து என்ன போய் கல்யாண மண்டபத்துல தங்குன்றான். என்னால முடியாதுன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். ஈஸ்டர் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. போனை குடுக்குறேன் அப்படின்ட்டு போன் ஒருத்தர்கிட்ட கொடுங்க. ஏய் எங்கடா இருக்க? அண்ணா யாரு பேர் எனக்கு தெரியல. என்ன எங்க இருக்கிற? இதோ இந்த கல்யாண மண்டபம் இந்த இடம் அந்த அட்ரஸ் கேட்டு சொல்றேன். அண்ணாமலை இன்டர்நேஷனல் ரூம் நம்பர் இது வந்து சேரு அப்படின்ட்டு போனை கட் பண்ணாங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து அண்ணாமலை இன்டர்நேஷனலுக்கு அப்படியே 5 ஸ்டாருக்கு மாறுது. என்ன இது அப்படின்னு போனா அங்க கருணாசன் உட்காந்துருக்காரு. கருணாசன் உட்காந்துருக்காரு. அப்ப பாலாஜி நான் சொல்லியிருக்காரு, என்னடா ஈஸ்டருக்கு போய் அங்க ரூம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். அது எப்படி போடலாம் வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெட் ஆர்டர் பண்ணி கருணாசன் ரூம்ல. இந்த மாதிரி நான் சொகுசாவே வளர்ந்த பிள்ளைங்க நானு. ஓகே. லொல்லுசபான்னு சொல்லும்போது நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியை தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து எங்களோட எல்லாத்துக்குமே க்ளோஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுப்ப, சந்தான சாரோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க? எவ்வளவு எப்படி அவங்க கூட பேசின இன்டராக்ஷன் ஆச்சு இருக்கா? அம்மா அம்மா வந்து சந்தானத்தை அனுப்பிச்சுட்டு அப்ப நான் தான் ரிலையன்ஸ் போன் வச்சிருந்தேன் நடிக்கிறதுலயே. ரிலையன்ஸ் வந்ததுலயே ஆரம்ப ஆமா, போனு. ஞாபகம். நானும் கிட்டத்தட்ட 90s கிட்ட தானே. ஏங்க என்ன தெரியும் எல்லாருக்கும் 70s கேட்டீங்க. ஓகே. போன் வச்சிருந்தேன். அப்ப சந்தானம் அம்மா பேசுவாங்க, ராஜா அவன் ஒத்த புள்ள ராஜா, நீ தப்பா பாத்துக்கணும், உன்னை நம்பிதான் அனுப்பியிருக்கேன். அம்மா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, அவங்க ராஜா மாதிரி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் அத்தனை அன்பு. அப்பா அவ்வளவு பேச மாட்டாரு. அவர் தவிட்டாரு. அவர் அதிகமா பேசிக்க மாட்டார். என்னப்பா நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அம்மா வந்து தன் சொந்த பிள்ளை மாதிரி பேசுவாங்க எங்ககிட்ட. ரொம்ப சந்தானம் ஃபேமிலியில. அதுக்கப்புறமா நம்ம நம்ம குடும்ப சூழல் ஓடிட்டு அவங்கள அதிகமா சந்திக்க முடியல. அதே மாதிரி எங்க எல்லாருக்குமே சாமி அண்ணன் ஆகட்டும், எங்க லொல்லுசபா டீம்ல எல்லார் குடும்பமுமே தெரியும். ஜீவா அம்மா, ஜீவாவோட தம்பி தங்கச்சி, அது மாதிரி எல்லாரோட நிகழ்வுகளுக்கும் நாங்க ஒரு சொந்தம் மாதிரி தான் நாங்க இருக்கோம் இன்னி வரைக்கும். ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சில வருடங்களுக்கு முன்பு நீங்க அந்த அப்ளை பண்ண ஜாப் வந்து மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கிடைக்கிறப்ப அந்த கால் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டிசிஷன் இருந்திருக்கும்ல மேம்? என்னன்னா இப்ப இவருக்கு வந்து ஹெல்த் முடியாம போச்சு. அப்போ ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலே அவ்வளவுதான், இனிமே அவங்க நடிக்க மாட்டாங்கன்ட்டு அவங்களா பேசிப்பாங்க. அவங்களா அப்படி எடுக்கலனால பேசுவாங்க. ஆமா, அது 2 நாள் போன் தொடர்ந்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஃபீல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி ஆளே அவுட்ன்றாங்க. இன்னும் சாகலையா அப்படின்னு. இப்ப கூடங்க சாய் எனக்கு நடந்தது ஒரு நிகழ்ச்சி. நான் ஒரு டீம்ல வந்து இது ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கேன். அந்த டீம்ல உட்கார்ந்துப்பேன். அந்த டீம்ல சாய் என்னன்னா ஒருத்தர் டைரக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு பெரிய தான், பேர் சொல்ல விரும்பல. சாய்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இப்பெல்லாம் நடிக்கிறது இல்லையே அப்படின்ட்டாரு. எனக்கு பகீர்னாச்சு. யார சொல்றீங்க? சாய்ராம் அப்படின்ட்டாரு. செம்ம இது. ஏன்னா தாங்க முடியல. ஏன்னா நான் வந்து அதுக்கு முந்தின நாள் அவர் கூட ஷூட்டிங்ல நடிச்சுட்டு வரேன். என் ஷூட்டிங்ல சாய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு. இந்த டீ கடை பெஞ்ச் அதுல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. வீட்டுல போய் அண்ணா இந்த மாதிரி சொல்லணும்னா அங்க எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சுண்ணா. என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன எனக்கு ஒண்ணும் இல்லையா, என்ன வேணான்னு சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கான்ட்டு அவரு நைட் விட்டு ஏறி ஏறிட்டாரு. அது மாதிரி இப்போ கூட இவரோட போஸ்ட் எல்லாம் வரும்போது இருந்தாலும் எப்போ செத்துட்டான்னு நினைச்சோமே அப்படின்னு எல்லாம் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. அவங்க பயங்கர அதான் அவருக்கு அந்த மாதிரி ஹெல்த் இதாச்சு. ஒரு 3 months ரெஸ்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்ட்டு அவரு ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்புகள், அதாவது இந்த சின்ன சின்ன சேனல்ஸ்ல எல்லாம் போயிட்டு அவரு எடுத்துட்டாரு. பட் அவருக்கு அந்த லைட்ல ரொம்ப நேரம் நின்னு அந்த முன்னாடி இருந்த அந்த உடம்பு இல்ல. 24 hours தான் வேலை பார்ப்பாரு. கண்ணு முழிச்சு 24 மணி நேரமும் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து 2 மணி நேரம் தூங்கிட்டு திரும்பி போய் அப்படியெல்லாம் வேலை பார்ப்பாரு. நான் அப்படி பார்த்த அவரு வந்து முடியலமா, எனக்கு லைட்ல நிக்க முடியலன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் படிச்ச படிப்புக்கு என்னங்க பிரயோஜனம்? ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படும் பொழுது சரி நமக்குதான் படிப்பு இருக்கேன்ட்டு நானு ட்ரை பண்ணலாம். எனக்கு என்னன்னா இவரு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. பசங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருந்துச்சு. அது மெயின்டைன் பண்ணோம்னா
நம்ம ஊர்ல வேலை பார்த்தா ஆகாது. நர்ஸுக்கு நம்ம ஊர்ல என்ன ஜாப் என்ன சம்பளம் குடுத்துருவாங்க. அதனால நான் ஃபாரின் தான் போணும்னப்போ, திரும்ப அது எப்படி இது பண்றது? ரிட்ரைவ் பண்றது அந்த நம்பர அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த பின் நம்பரு பை காட்ஸ் கிரேஸ் இருந்துச்சு. 10 வருஷம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அது என்ன இதுன்னு தெரியல. அது அது கடவுளோட சித்தம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பின் நம்பர் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு பெனால்டி மாரி பே பண்ணிட்டு நீங்க ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நான் பே பண்ணி திரும்ப அந்த நம்பர எடுத்துட்டு இங்க ஜாப் வந்துட்டு ஆனா ஆனா என்னன்னா அது ஒரு ஹார்ட் டெசிஷன். ஏன்னா அப்ப வந்து குழந்தைங்க ரொம்ப 2மே பொம்பள பசங்க. எங்களுக்கு பெருசா இவங்க அப்பா, அம்மா கிடையாது. எங்க அப்பா, அம்மா 2 பேருமே வொர்க்கிங்கு. அதிகமா வந்து அவங்க செங்கல்பட்டு, நாங்க சென்னை. அப்போ பாத்துக்கிறது அந்த மாரி நெறைய பெரிய இது. என் பசங்களே வந்து ஒரு ஸ்டேஜ்ல "அம்மா நீங்க போங்கம்மா" அப்படின்னு. எப்போ 9 வயசு, சின்னவளுக்கு வந்து அப்ப 6 வயசு. ம். "நீங்க போங்கம்மா" அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுதுச்சுங்க. ஆனா 2 பேருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அண்ணன், அண்ணி தான் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலோட அகாடமிக் இயர் நடுவுல வந்துட்டேன் நானு. அப்ப இவங்க அண்ணன், அண்ணி கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்ஸ் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட கூட்டு போய் விட்டு, அங்கேயே ஸ்கூல் சேர்த்து அவங்க பாத்துக்கிட்டாங்க ஒரு 3 இயர்ஸ். அரவுண்ட் 3 இயர்ஸ் அவங்க அங்க இருந்தாங்க. நாங்க இங்க இருந்தோம். நான் மட்டும் இங்க இருந்தேன். அந்த மாரி ஆச்சு. அது கொஞ்சம் கடினமான முடிவு தான். ஆமா. ஆனா என்ன தெரியுமா? அந்த 3 வருஷத்துல என் பசங்க கூட பரவால்லங்க. என் பசங்கள மேனேஜ் பண்றது எனக்கு பிரச்சனையே இல்ல. "செல்லக்குட்டி இருங்கடா, ஒண்ணும் இல்லடான்னு" ஒரு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு, "அம்மா இங்க இருக்கேன்டா, நீங்க நல்லா இருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிடலாம். ஆனா, மேனேஜ் பண்றது இருக்கே, ஐயய்யோ! ரொம்ப கஷ்டங்க. ஏன் என்ன ஆச்சுன்னா, இவரு ஒரு 10 நாள் ஃபோன் எடுக்க மாட்டாரு. 10 நாள் காணாம போயிருவாரு. என்ன நடந்தது? ஏது நடந்தது? ஒண்ணுமே புரியாது. கேட்டா எந்த நேரமும் அழுவுறது, ரூம்குள்ளேயே இருக்கிறது. அவரு ஒரு மாரி ஒரு டிப்ரஷனுக்கே போயிட்டாரு. அவ்வளவுதான் நமக்கு இனிமே வாழ்க்கை இல்ல அப்டின்ட்டு. அவரு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனா இருப்பாங்கல்ல, அந்த மாரி இருந்தாருங்க அந்த ஒரு 3 வருஷம். ஒரு 3 இயர்ஸ் ஆமா. ஒரு வாழ்க்கைய புரட்டி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆமா. அவரு இல்லன்னா அந்த மாரி ஒரு கரியர விட்டுட்டு அவரு இங்க வருவாரா? அவரால இருக்க முடியாது. தனியா அவருக்கு வாழ தெரியாது. அவருக்கு வந்து பக்கத்துல இருந்தா மட்டும் தான் எல்லாமே வேலை செய்யும். என்னங்க? ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. இல்லையா? இல்லையா? சொல்லுங்க. உண்மையா இல்லையா? உண்ம. என்ன தெரியுமா ஆச்சு? இவரோட ஃப்ரெண்ட் இப்ப ரீசென்ட்டா அவரு இறந்துட்டாரு. அ இவரோட குளோஸ் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 45 வருஷ ஃப்ரெண்ட். அவரு அவரு மட்டும் தான் எனக்கு கான்டாக்ட். அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். போய் பாருங்க. அவரு என்ன பண்றாரு பாருங்க. அவரு இது சில நேரம் நல்லா பேசுவாரு. சில நேரம் ஒரு மாரி ஆயிருவாரு. ஏன்னா, எனக்கு புரியுது. அவரால இருக்க முடியல. அவரால சர்வைவ் பண்ண முடியல. எதுவுமே இது பண்ண மாட்டாரு. அப்புறம் நான் இது இங்க வீட்ல வந்து இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆமா. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு சொல்றது. அவன் அவன் புடிச்சுட்டு எங்கனா ஊந்து எடுப்பான். ஷூட்டிங்லாம் ஒண்ணும் போறான்னே தெரியலையே. எப்ப பார்த்தா டீ கடையில தான் உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்னன்னா, இவங்க ஃபாரின் போயிட்டாங்க. இவங்க குடும்பம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுமோன்னு என்னங்க இது எரியுது? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் நல்லா தான் காலைல அவங்க கூட அவனுக்கு டீ எல்லாம் வாங்கி குடுத்தேன். அந்த நாளே அவன் சரியில்லையா அவன். அவன் ஒயின் ஷாப் திறந்தா அங்க போய் உட்கார்ந்துருப்பான். அப்படி அந்த மாரி அப்படி நெறைய தப்பான கருத்துக்கள் நெறையும் இல்லைங்க. அந்த 3 வருஷம் நிஜமாவே ரொம்ப டஃப். எனக்கு வந்துட்டு இங்க புது இடம், புது ம். சூழ்நிலை. இங்க வந்து இந்த இந்த ஆக்சென்ட் வந்து நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐரிஷ் வந்து இங்கிலீஷ் பேசுறது. நார்மலா இங்கிலீஷ் பேசுறது நம்ம ஊர்ல பேசுறது அது வேற மாரி இருக்கும். பட் இங்க வந்து மை நேம் இஸ் காவேரி, ரேவத் அதான் ரிவர் காவேரி அப்படின்றது கிடையாது. இங்க இங்க பலன்னு பேசுவானுங்க. ஆமா. அது இங்கிலீஷ் இங்கிலீஷ் அதே இங்கிலீஷ் கோச் அப்படின்னாங்க. ஏய், என்னடா ஹவ் சொல்றீங்க? ஆர் யூ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஹவ்யா அப்படின்னுவானுங்க. என்னடா ஔவையார் தான் ஔவையாரு. இங்க இல்ல. இப்போ யூடியூப்ல வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஹெல்த் கண்டிஷன்னால தான் அண்ணே வந்து இங்க அயர்லாந்து போனாருன்னு சொன்னாங்க. இப்ப ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? எப்படிங்க இட்ஸ் சார்? இட்ஸ் ஓகே. நான் ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். அது நம்ம தலைவிதி மாரி. ஆமா. ஒரு 10, 11 டேப்லெட் ரெகுலரா எடுத்துக்கணும். இங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு செக்கப். ஓகே. என்ன ப்ராப்ளம்னு சொல்லலாமா? ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் அட்டாக். ஓகே. ஓ! ஓகே. ஸ்டென்ட் வச்சிருக்காங்கங்க. ஸ்டென்டிங் ஆ. பண்ணிருக்கு. ஆ. ரொம்ப மெல்லிய இது ஆ, சொல்றாங்க. அ, 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 அ. ஹார்ட் அட்டாக் வந்து கூட நம்ம ஓகே. இப்ப இப்ப நல்லா இப்ப பரவாயில்லையாண்ணே?
ஸ்ட்ரென்த் வச்சிருக்குங்க. இங்க வந்துட்டு எப்படின்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து ஃபாலோ அப். டாக்டர்ஸே வந்து லெட்டர் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் கம்பல்சரி எடுக்கணும். அது எப்படி இருக்கு, லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி டேப்லெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் கன்சல்டன்ட் ரிவ்யூ இருக்கும். ஸோ அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம். நம்ம கரெக்டா இருந்தோம்னா எல்லாம் கரெக்டா இருக்குங்க. சரி. கேட்டுச்சா அப்படின்னு என்னை மிரட்டி கேக்குறீங்களா அப்படின்னு. ஓகே. லுலுசபால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சு அவரோட கூட ஆக்ட் பண்ண லுலுசபா டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க வந்து கம்மியான படங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. ஸோ அது எதுவும் பர்டிகுலர் ரீசன்? ஏன்னா ஒரு சில யூடியூப்ல வந்து லுலுசபால இருந்து நிறைய பேர் நடிச்சாங்களா? லுலுசபால இருந்து குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் வந்து சந்தானம் சார் கூட நடிச்சாங்க. ஸோ அதுல உங்களுடைய அண்ணா வந்து சந்தானத்துக்கு ரைட்டரா போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் படத்துல நடிச்சாரு. சாமி அண்ணா வந்து சந்தானம் சொல்லியோ சொல்லாமலோ அவர் ஆல்ரெடி சினிமால வளம் வந்துட்டு இருக்கவர் தான். அவரு சில கேரக்டர்கள்லாம் பயங்கரமா அந்த ஆரியா கூட ஸ்டூடெண்ட் ஆமா பாஸ்கரன் அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு. அதனால அவர் போயிட்டு அதிகமான பேர் இல்ல. சந்தானம் வந்து அதான் சொல்லுவாப்புல, இவரை போடு அவரை போடுன்ட்டு இன்சிஸ்ட் பண்றது இல்ல. ஆனா இவர் ஓகேவான்னா நல்லா பண்ணுவாருங்க, அவர் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இல்ல. அதான் ஒரு சில மீம்ஸ் இல்லாட்டினா பல வருடங்களுக்கு முன்பு நடந்த செய்தி அப்படின்னு சொல்லி யூடியூப்ல எல்லாம் வரும். அதுல வந்து உங்களுக்கும் சந்தானம் சாருக்கு தான் பிரச்சனை, அதனாலதான் நிறைய படங்கள் இவர் 2 பேரும் சேர்ந்து நடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் கிளம்பிச்சு. எனக்கும் சந்தானம் இல்ல, சந்தானம் படம் போயிட்ட பிறகு இங்க லுலு சபா நிறுத்தப்பட்ட பிறகு நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? நான் நிறைய சீரியல்ல போய் கமிட் ஆனேன். இதுல சன் டிவில ஒரு சீரியல்ல கமிட் ஆனேன். நம்ம வாழ்க்கை வந்து அந்த அந்த கிரேடு மட்டும் குறைஞ்சிடக்கூடாது, அதுல மட்டும் ரொம்ப தீவிரமா இருந்தேன். வசந்த் டிவில நானே டைரக்ஷன் பண்ணுவேன், நானே எழுதுவேன். சாய் அண்ணா பழனி அண்ணெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நம்மள கூப்பிடுற சில இயக்குநர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன படங்கள் கஷ்டப்பட்டு பண்றாங்க, அது பாதி படம் ரிலீஸ் ஆகாது. இப்படியான விஷயங்கள்ல நான் போயிட்டே இருந்தேன். சந்தானத்தை போய் பார்த்தேன்னா அடுத்த வாரத்துல எனக்கு சந்தானம் ஒரு கேரக்டர் ஒண்ணு போடணும்ல. நான் இந்த சந்தானத்தை போய் பாக்குறது, சந்தானம் ஆபீஸை தாண்டி எனக்கு ஷூட்டிங் இருந்தா தான் போய் பார்ப்பேன். அதுவும் 8 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலாம் சந்தானம் இருக்க மாட்டேன்ல. எனக்கு பகல்லே முடியணும், அப்ப ஆபீஸ் போகணும், சந்தானம் இருக்கணும், சந்தானத்தை நான் பார்க்கணும். நான் இதுக்காக சந்தானத்தை போய் ஆபீஸ்ல பார்த்து காத்து நின்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கிற எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. நான் எப்பயுமே அப்படி இல்ல. நம்ம அப்படி அப்படியே தூக்கி இப்ப ஜேம்ஸ் அண்ணா போய் லுலுசபால போட்டாரு, இப்படி போயிட்டே இருந்துட்டோம். நம்ம அடுத்தடுத்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். யார் வாசல்லையும் காத்து இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்படி நம்மளுக்கு ஒரு இது அமையவே இல்லை, அந்த மாதிரி சூழல். அதனால நானும் போய் கேட்கல. ஒரு கட்டத்துல சந்தானம் வேற லெவல் எங்கேயோ ஒரு, அதுக்கப்புறம் சந்தானம் பயங்கர பிஸியா இருந்தாப்ல. நம்ம போறதும் இல்லை, நம்மளும் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தா அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம். லுலுசபாக்கு அடுத்து ஜென்ரேஷன் பாக்குறப்ப கலக்க போதியார் பண்ணாங்க. அதுல இருந்து சிவகார்த்திகேயன் வந்து இப்போ தமிழ் சினிமால லீட் ஆக்டரா நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பேசக்கூடிய வாய்ப்புகளா இருந்துச்சா? எல்லாருமே அந்த டீம் எல்லாருமே தெரியும் எனக்கு. சிவா ரொம்ப நெருக்கமான பழக்கம். சிவா ஹீரோவான பிறகு தம்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, வாயா நீ வாயான்னா 10 பைசா பேமெண்ட் வாங்காம காருக்கு அந்த டிரைவர் கிட்ட காசை கொடுப்பாங்க. காருக்கு 2000 அண்ணன் கிட்ட திருப்பி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அந்த மாதிரி எனக்காக நிறைய நிகழ்ச்சி பண்ணேன். நான் வந்து ஒருத்தர் உயரம் போனோன்னா இவர் நம்மள மதிக்கிறாரா இல்லையான்னு உரசி பார்த்தாரு இல்லையா? அது தப்பு. அது புரியுது. ஒரு தடவை அந்த மாதிரிதான் சின்ன திரை நடிகர் சங்கத்துல ஒரு மீட்டிங்கு, எங்க நிகழ்ச்சி ஒண்ணு அவார்டு வாங்கினோம். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சிவகார்த்திகேயன் வந்து சிறப்பு விருந்தினர் அவர் தான் இருக்காரு. எல்லாருங்க நான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க அவார்டு ஒரு 6வது 7வது வரிசையில. அப்புறம் சிவா பேசிட்டு அப்படி இறங்கி போறாப்புல, இப்படி கடந்து போறாப்புல. நான் என்ன பண்ணேன், அப்படியே குனிஞ்சுட்டேன். சரி நம்ம சொல்லி எதுக்கு எதுனா அசிங்கமாகணும் அப்படின்ட்டு அப்படி குனிஞ்சிட்டு இருந்தேன். இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு திருப்பி அண்ணா ஈஸ்வரண்ண என்னண்ணா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவன் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதான் வாங்கினேன் வந்து பாருங்க நான் ஆபீஸ்ல. சரியா எனக்கு ஆபீஸ் போனா என்ன ஆகும்ட்டு
அதனாலதான் சொன்னேன், சந்தானம் என்றால் சந்தானத்தை போய் பார்க்க வேண்டும், சிவகார்த்திகேயன் என்றால் சிவகார்த்திகேயனை பார்க்க வேண்டும். இப்ப போகும்போது கூட யோகி பாபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, வாங்கண்ணே நம்ம சந்திப்போம். நம்மள கடைசி வரைக்கும் சந்திக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி ஒரு செவர் கிரியேட் பண்ணி, ஹீரோ அங்க இருக்காரு, சார் இங்க இருக்காரு, ஐயோ அவரை பார்க்க முடியாதுண்ணா, அவர் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறார், இப்படி ஏதாவது சொல்றதுக்கு ஒரு 4 பேர் உருவாவாங்க. அவங்களுக்கும் அந்த நடிகருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆரம்ப காலத்துல இருந்த டைரக்டர் ஆனந்த், முருகன் போன்ற டைரக்டர்கள்லாம் கூட வாங்க போங்க அப்படின்றாங்க. இந்த புதுசா ஒரு 4-5 பேர் சேர்ந்துருப்பாங்க, அவங்கதான் அவங்க பண்ற பிரச்சனை. அதனால நான் எங்கேயும் போய் சிவி பாக்குறது இல்ல. இப்போ லொல்லு சபால இருந்து இப்போ நம்ம கூட இல்லாத சில நடிகர்களோட போட்டோ காட்டுறேன், அவங்கள பத்தின ஒரு மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் சேஷு என்னோட வயதுல மூத்தவர். ஆனா நானும் அவனும் வாடா படம் தான் பேசிப்போம். நீங்க ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பாத்தீங்கன்னா நானும் அவனும் ஒரு சண்டை எடுத்துக்குவோம். அவன் பேசுவான் அரசியல் சண்டை. இப்படி வச்சுங்க, நான் ஒரு சைடு அவன் ஒரு சைடு. பார்த்தா எங்களை சுத்தி ஒரு 5 பேர் 6 பேர் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, வேற ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்கலாம் இவங்க அவ்வளவுதான், இன்னையோட இவங்க ஆயுசுக்கும் பேசவே மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சு இருப்பாங்க. ஆந்திரம் பாத்தீங்கன்னா மச்சி தம் கூடு அப்படின்ட்டு வருவாங்க, 2 பேர் தோல் பேக்க போட்டு சிரிச்சுட்டு போயிருப்பான். இவனுங்க மனுஷங்களா பைத்தியக்காரங்களா இப்படி அடிச்சுக்கிட்டானுக்கும் அப்படியே வான்னு. அது மாதிரி ரொம்ப அன்பான விஷயம். என்ன வேலை, ஒருத்தனுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தேவை, அதெல்லாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் இதை போய் நான் செய்யணுமா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், இறங்கி செய்வார்ல. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஆர்ட். இடையில கொஞ்சம் நிறைய பேர் நாங்க லொல்லு சபா முடிஞ்ச பிறகு இடையில கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டானுங்க. ஈஸ்டர் சேஷுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லி அவர் போய் வாய்ப்பு வாங்கிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் நானும் எங்கேயும் வாங்கல, அவனும் அந்த மாதிரி எதுவும் பத்தி சொல்லி எதுவும் வாங்கல. அந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சேஷு நிறைய நானும் சேஷுவும் நிறைய பேசுவாங்க. இவங்க கூட தொடர்ந்து பேசிட்டு, ஈவன் லாஸ்ட் அவர் இறக்கறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட எங்களோட பேசிட்டு இருந்தாரு. அப்போ நான் கூப்பிட்டேன் இங்க வாங்க அப்படின்ட்டு. அடுத்த ட்ரிப் அயர்லாந்து தான், ஏன்னா அந்த லொல்லு சபாவோட 20 வருஷம் செலிப்ரேஷன் போயிருந்தது. அந்த செலிப்ரேஷனோட சம்பளத்தை வாங்கி அனுப்புனாரு என்கிட்ட, அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு. இல்ல அவர் வீட்டுல சேஷு வீட்டுல இருக்கு, நான் வச்சுக்கிறேன். இது மட்டும் கேஷ் மட்டும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு எனக்கு தான் அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டு என்னமா வந்துருச்சான்னு கேட்டுட்டு, அதே மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் நீ என்ன அப்படியா என்ன பண்றாரு கேட்டுவான். அடுத்த நாள் பார்த்தா அவங்க வீட்டாண்ட போய் பார்ப்பான், நிஜமாவே கஷ்டப்படுறாங்க. இவன் எதுக்குறா நீ வீட்டாண்டெல்லாம் போற, அந்த ஆர்டிஸ்ட் வீட்டாண்ட அடுத்த வாரத்துல அந்த ஆளுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஒரு வாய்ப்பு வாங்கிப்பான். நிஜமாவே கஷ்டம் தான் படுறாங்களா செக் பண்ணி போனான். நிஜமாவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சேஷு வந்து ஆமா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல கடைசியா அவர் இறக்குறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு கரெக்டா ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சு சஸ்டெயின் ஆகி கரெக்டா உட்கார போறாரு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஆகினது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. அந்த நேரத்துல அவன் தவறி போயிட்டான். அந்த ஒரு காமெடி பண்ணிருக்கான், என்ன யாரு நினைச்ச அப்படின்னு. அந்த என்னை பத்தி எல்லாரும் போய் கேட்டுப்பாரு, அதுலயும் குறிப்பா அந்த வடக்குப்பட்டி ராமசாமில ஆடுன பரதநாட்டியம் அந்த 200 இது நடந்தது இல்ல, அந்த ஈவென்ட்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தாராம். ஸ்வேத்து கிட்ட பேசும்போது, லொல்லு சபால வருவாள் ஸ்வேத்து, அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தான், ஐயோ அப்படியே. அதே போல ஜீவாவும் சொல்லிட்டு இருந்தா, அப்படி ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஒரே ஆடுறது என்ன ஓடுறது என்ன பல்டி எல்லாம் அடிச்சுட்டு நீங்க அந்த ஈவென்ட்க்கு வர முடியலையானே? அந்த இங்க வந்துட்டீங்க. ஓகே, வீடியோ மட்டும் அனுப்பி விட்டாரு. முதல் லொல்லு சபாக்கு வரும்போது இப்படி கேமரா வச்சுட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசுறாங்க. இந்த சேஷு இப்படி அந்த மரத்து பின்னால அப்படின்றதுக்குள்ள மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல சார் இங்க உட்காந்து கேட்கவா சார், அவங்க ஒட்டு கேட்கறேன் சார். யார் ஃபர்ஸ்ட் சேஷு சந்திக்கிறேன். இந்த ஆளு ஒரு ஹிட்லர் மீச வேற வச்சுக்கிட்டு தாடி மீச காஸ்டியூம் நல்லா பக்கா இங்கே உட்காந்தா இந்த ஆள் எப்ப ஷார்ட் வைப்பாருன்னு எனக்கு தெரியும்.
இன்னும் 3/4 மணி நேரம். அது மாதிரி எடுத்துவா. எனக்கு டான்ஸ்னா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு. ஓகே ஆமா அதுதான் ஏதோ ஆமா ஒரு 17 இயர்ஸ் முன்னாடி 18 இயர்ஸ் முன்னாடியே சர்ஜரி பண்ணிருக்கு அவருக்கு. ஓகே அவரோட செகண்ட் சன்னும் என்னோட பெரிய பொண்ணும் ஒரே ஏஜ், ஒரே Okay. டைம் டெலிவரி ஆனது. ஓகே நெக்ஸ்ட் சோபனாங்க. அது 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 என்ன மாடல்? அது நோக்கியா? அது இது N72 00. பழைய கீழே போட்டு துக்குநூறா போவோம், மறுபடியும் எடுத்தா அந்த கால்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி போன் நான் வச்சிருந்தேன். அப்பதான் லவ் பண்றோம். நானும் பேசிட்டே இருப்போம். ஷூட்டிங்ல பக்கம் வந்து பேசிட்டே இருப்போம். எனக்கு சார்ஜ் போயிடும். நோக்கியா 1100 சார்ஜ் போயிடும். யாரு 1100 வச்சிருக்காங்க அப்படின்னு தேடுவேன். சோபனா வச்சு அதுகிட்ட இத சார்ஜ்ல போட்டு அது மொபைல புடிப்பேன். ஏன்னா என்ன உயிரை வாங்குற, ஏன்னா இப்படி பண்ற, சார்ஜ் போட்டுதான் எடுத்து வந்தேன் பேசுவேன். ஐயோ உன் லவ் பண்ற சொல்ல தாங்க, உன் லவ்வுக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. நிஜமாவே ஒரு அன்பு தங்கையை இழந்துட்டோம்னா சொல்லணும். நானும் சரி, பாலாவும் சரி, சேஷு எல்லாருமே ரொம்ப அன்பான பெண். அந்த பெண் அவங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கடைசியா பேசுனாங்களா? ஏதாச்சும் நீங்க பேசுன மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, எங்களுக்கு நாங்க அந்த அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணுக்கு கல்யாணத்துல ஒரு பயம் இருந்தது. ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், ஆனா இந்த மாதிரி ஒரு பேசுறாங்க, அக்கா மாமாவும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்த வாரம் வந்து பாக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூடும்போது தடக்குன்னு அடுத்த வாரத்துல என்னம்மா என்ன ஆச்சு பார்த்து வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன் இல்லைண்ணா பயமா இருக்கு எனக்கு. ஏதோ ஒண்ணு அவ மனசுல இருந்திருக்கு. ஆனா அந்த ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியா செட்டில் ஆயிருந்தா இந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அந்த அந்த எண்ணம் எங்களுக்கு உண்டு. சோபனா சாவுக்கு நான் போவே இல்லை. என்னால அவளுக்கு பணமா பார்க்க முடியல. அப்படி நிஜமான ஒரு அண்ணன் தங்கச்சி வீட்டுல அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயின் அந்த மாதிரி தான். அவங்கதான் ஆயா வித் பாயான்னு ஒரு ஷோ, இந்த காஃபி வித் அனு வந்தது இல்லையா, அதோட ஸ்கூப். அதுல வந்து சோபனா தான் பண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. முதல்ல சோபனா தான். நெக்ஸ்ட் இடியட். அவனுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. எப்படி அதை இழந்தான், எங்க அவனோட தவறு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கூட சேர்ந்த நட்புகளா, யாரோ நிறைய பேர் அவன்கிட்ட பணம் ஏமாத்திட்டாங்க. அவங்க பேசிக்கலி அவர் நல்ல வெல் ஆஃப்ங்க, ஒரு நல்ல நல்ல ஃபேமிலி. அந்த ஃபேமிலியே தெரிஞ்சு போச்சு. தங்கச்சி இறந்துருச்சு, அவங்க அப்பா அம்மா. என்னன்னா நல்ல லைஃப்ங்க. ஏன் எப்படி அப்படி ஆனானே தெரியல. கூட சில பேர் சேர்ந்து அவன் சந்தானமும் அவனும் அவங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் க்ளோஸ். சந்தானம் பாடத்திலேயே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். இவனுக்கு என்னன்னா இவனை யாரோ உசுப்பிருக்காங்க, நீயே சந்தானம் ஆயிட முடியும், சந்தானம் படத்துல நினைக்கிறத விட நீயே சந்தானம் அப்படின்ட்டு நம்ம படம் பண்றோம்ட்டு 2-3 பண்ணி 4 வீடு, சொந்த வீடு, ஜமீன் பல்லாரம் அதை சுத்தி ஒவ்வொன்னா காலி பண்ணி அத கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் பண்ணி அந்த அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு போல பெங்களூரோ சம்திங். அங்கேயும் போகாம இங்க நான் சினிமால வாய்ப்பு தரேன், அது பண்ணணும், இங்க இருக்கிறத காசு வீடு எல்லாத்தையும் கரைச்சி கடைசியில தங்குறதுக்கு இடம் இல்லாம சந்தானம் தான் மிகவும் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் இல்ல அவனோட நல்ல வாழ்க்கையை அவனுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல. இட்ஸ் அ வெரி குட் சோல். ரொம்ப அப்பாவி. நிறைய பேர் ஏமாத்தினாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இவங்களோட அக்கா வந்து சொல்லும்போது என் மனசுல வந்து ஃபர்ஸ்ட் நான் நினைச்ச ஆர்டிஸ்ட் இவர் தான். இவராதான் இருக்குமோ, இவரை பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆண்டனி தான் அது. அவர்கிட்ட சொல்லிருக்கோம், நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். குழந்தை காட்டின 2 போட்டோ 3 போட்டோ மாதிரியே நான் மிகவும் மிஸ் பண்றது பாலாஜி அண்ணன். இந்த லொல்லு சபா என்ற இதை கன்வெர்ட் பண்ணவரு. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது. அவரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அண்ணன் வந்து நிறைய சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து லொல்லு சபால இருந்து வெளியே வர முடியாம இதாயிட்டாங்க. நிறைய சைனும் ஆகல. அண்ணனோட திறமைக்கு வந்து
இன்னும் பெஸ்ட்டாக போயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? நீங்க அண்ணனை நினைச்சு பெருமைப்பட்ட ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு எப்பவுமே பெருமைங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கா அவர் ஒரு பயங்கரமான பெர்சன் அவரு. அவர் வந்து அவருக்கு எதையுமே நான் சொல்லணும்ன்றதே கிடையாது. அவர் வந்து அப்படி என்ன பார்த்தாலே புரிஞ்சுப்பாரு. அந்த மாரி. என்ன மைண்ட் செட்ல இருக்கோம், என்ன என்ன தேவை அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன, இவ ஏன் இப்படி பேசுறா, இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்றது நான் எக்ஸ்பிளனேஷனே குடுக்கவே வேணாம். அவரா புரிஞ்சுப்பாரு, இதான் விஷயமான்னுவாரு. இது எங்க 2 பேருக்குமே வந்துட்டு அந்த ஒரு இது உண்டு. பசங்க விஷயத்துல சரி, என்ன இதுனாலும் சரி, நாங்க ஒரு பசங்க என்கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு கேட்குறாங்க. நான் ஒரு டெசிஷன் சொல்லியிருப்பேன். இது பண்ணலாம் அப்டின்ட்டு. நான் இல்லாதபோது இவர்கிட்ட போய் கேட்டாலும் இவரும் அதே தான் சொல்லுவாரு. வார்த்தை மாறாம சொல்லுவாராம். அது வந்து பசங்க நெறைய முறை எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கு. அந்த ஒரு வேவ் லென்த் வந்து அது அப்டியே போயிட்டே இருக்கு. ஸோ வி சப்போர்ட் ஈச் அதர். அதுதான் இந்த இந்த இது இவ்ளோ தூரம் இந்த 18 இயர்ஸ் எங்களுக்கு போகுது அப்டின்னா, எங்களுக்கும் நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. நெறைய சண்டை வந்திருக்கு. நெறைய பிரச்சனை வந்திருக்கு. நெறைய நாங்க வந்து ஆர்க்யூ பண்ணியிருக்கோம். எல்லாமே இருக்கு. ஆனா அத தாண்டி எங்களுக்கு அடிப்படையில அன்புன்னு ஒண்ணு. அந்த அடிப்படை காதல். அது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால நாங்க என்ன ஆனாலும் திருப்பியும் அத வந்து சரி பண்ணிக்க தான் நான் தப்பு பண்ணாலும் நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அவர் தப்பு பண்ணாலும் அவரு முன்னாடி வந்துருவாரு. அந்த மாரி அது ஓடிட்டே இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ஃபேமிலி வைஸ் அது பிரச்சனை இல்ல. பட் அவரோட கெரியர் வைஸ் வந்து எனக்கு எப்பவுமே அந்த ஒரு இது உண்டு. இவருக்குன்ட்டு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும்னு. அது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும். பட் ஆனா எங்கேயாவது போம்போது 10 பேர் பார்த்து அவர்கிட்ட வந்து அண்ணன் அப்படின்ட்டு கை குடுத்து பேசும்போது, பரவாயில்லடா இன்னும் இருக்கு அப்படின்ற மாரி மனசு வந்து ஆறுதல் ஆயிரும். ஸோ இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நிறைய மெமரிஸை நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப நன்றி. என்னை ஞாபகம் வைத்துக் கொண்டு அழைத்து பேசியதற்கு. ரொம்ப அழகா ஆங்கர் பண்ண உங்களுக்கும் என்னெல்லாம் பொறுமையா சகிச்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் பின்னால் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.